ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் தொக்கு எப்படி நல்லா டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் தொக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், சப்பாத்தி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டி கொடுக்கும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதை கைக்குள்ளே வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய சிக்கன் தொக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். கருகிடக்கூடாது, நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் வதக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அது கூட 4-5 பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் பொரியணும். பச்சை மிளகாய் கலர் மாறி எண்ணெயில் வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா கலர் மாறி எண்ணெயில் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இது சின்ன ஸ்பூன்னால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி பச்சை வடை போயிட்டு மணம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கிட்டு நல்லா மணம் வந்துருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் தாங்க நறுக்கணும். நம்ம சேர்த்த அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயில் வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது 2ஐயும் சேர்த்து முதல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். இது 2ஐயும் சேர்த்து வதக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சிக்கன் தொக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துக்கணும். அதையும் நல்லா ஒரே சைஸுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்து செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் தொக்கு. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சிக்கனை நம்ம வதக்கின தக்காளி கூட நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருவோம். இந்த மாதிரி மூடி போடும்போது நல்லா வெந்து அது பார்த்திங்கன்னா அதில் உள்ள தண்ணிலாம் நமக்கு வெளியில் வந்திருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு வெந்துட்டு சிக்கனில் இருந்த தண்ணி நமக்கு வெளியில் வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சிக்கன் தொக்குக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு சிக்கன் வறுவல் மசாலா சேர்க்கும்போது இந்த சிக்கன் தொக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் வறுவல் மசாலா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சிக்கன் கூட நம்ம வதக்கி விட்டுறலாம். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண சிக்கன் குழம்பு மசாலா இருந்தால் கூட போட்டு செய்யுங்க. ஆனால் சிக்கன் 65 மசாலா சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட்டு சிக்கன் தொக்கு ரொம்ப காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சிக்கன் தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமான அளவில் சேர்த்துட்டு சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மிளகுத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
கண்டிப்பாக இதில் மிளகுத்தூள் சேருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் சிக்கன் கூட. இந்த சிக்கன் தொக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், சப்பாத்தி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ காரசாரமான அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ணியிருக்க இந்த சிக்கன் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.